ஓம் சக்தி. ஆதிபராசக்தி. நவராத்திரி 4ஆம் நாள். குஷ்மாண்டா அலங்காரம். குஷ்மாண்டா அலங்காரத்தின் புராணக் கதை. புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால், பிரபஞ்சம் உருவாகும் முன்னர் எங்கும் இருட்டே சூழ்ந்திருந்தது. அப்போது எந்த இயக்கமும் எந்த ஒளியும் இல்லை. அந்த நிலையை அண்டக்காராட்சி என்கிறார்கள். அந்த சமயத்தில் ஆதிபராசக்தி சிரித்தாள். அவளது அந்த புன்னகையின் ஒளியிலிருந்தே சூரிய மண்டலம் தோன்றியது. அந்த ஒளி பரவியவுடன் அண்டம் தோன்றி உலகம் படைக்கப்பட்டது. இதனால் அவள் குஷ்மாண்டா என அழைக்கப்படத் தொடங்கினாள். சிறிய சிரிப்பால் பிரபஞ்சத்தை படைத்தவள் என்ற அர்த்தம். அவள் சிறிய மண்டலத்துக்குள் உடைந்து அங்கேயே ஒளி, சக்தி, உயிர் அனைத்தையும் அளிக்கிறாள். சூரியனின் ஒளியும் வெப்பமும் உண்மையில் குஷ்மாண்டா தேவியின் சக்தியால் தான் நிலைத்து நிற்கிறது என்ற ஸ்தோத்திரங்கள் புகழ்கின்றன. அவள் அஷ்டபுஜை வடிவில் 8 கைகளுடன் கமண்டலம், தாமரை, சூரிய மண்டலம், அமிர்த கலசம் போன்ற பவள கருவிகளை தாங்கி அபயவரத ஹஸ்தத்துடன் பக்தர்களுக்கு அருள் செய்கிறாள். அம்மனை வணங்குவோருக்கு ஆரோக்கியம், ஆயுள், செல்வம், புத்தி, ஆன்மீக ஒளி அனைத்தும் கிடைக்கும். உடலில் இருந்த நோய்கள் மனதில் இருந்து இருட்டு நீங்கி ஆனந்தம் பொங்கும் என்று புராண கதை நமக்கு கூறுகிறது. ஓம் சக்தி. ஆதிபராசக்தி.